ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் வாய்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும்னு நம்புறேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அப்பார்ட்மெண்ட்னாலே ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சைக்கோ கம்யூனிட்டியோட டேஞ்சரஸ் ரூல்ஸ் மற்றும் பிசிக்கல் டார்ச்சர்லேருந்து தப்பிச்சு வர்ற ஒரு நார்மலான பொண்ணோட சுவாரஸ்யமான கதை தான் ஒன் பிஆர். இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் மார்போர் இந்த படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக நம்ம கொடுத்துருக்காரு. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்திருக்காங்க. வாங்க படத்தை ஃபீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த படத்தோட சில முக்கியமான கேரக்டரை பற்றி பார்க்கலாம். அப்போ தான் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். சாரா இவங்க தான் அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்ட அப்பாவி பொண்ணு. சேரி அப்பார்ட்மெண்ட் மேனேஜர். பிரைன் அண்ட் லெஸ்டர் மேனேஜரோட ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லலாம். அப்புறம் சாராவோட ஃப்ரெண்டு லிசா மற்றும் சாராவோட அப்பா. அப்படியே ஓப்பன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் சாந்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்றாங்க. அப்போ தான் ஹீரோயின் சாரா அந்த இடத்துக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அங்கே போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் கேட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஓப்பன் ஆகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு தானாகவே அது ஓப்பன் ஆயிருது. அங்க இருக்கிற கேமராவை ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே உள்ள போறாங்க. சாரா உள்ள வரும்போது ஒரு வயசான பாட்டி அவங்கள வரவேற்கிறாங்க. திடீர்னு அவங்க கீழே விழுக போகும்போது சாரா அவங்க கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இந்த கேர்னஸ் அவங்களுக்கு பிடிச்சி போய் சாராவை பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரா அப்பார்ட்மெண்டோட மேனேஜரை சந்திச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்குறதுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷனை மேனேஜருக்கு ஷேர் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வருது. எங்க இருக்க, ஏன் போன் எடுக்க மாட்டேன்ற, உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சாராவோட அம்மாவை விட்டுட்டு அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால ரொம்பவே கோவமா என்னால வர முடியாது, எனக்கு டெம்பரவரியா இங்க ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, நான் இங்கே தான் தங்க போறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது லீசான்ற புது ஃப்ரெண்டு அவருக்கு அறிமுகமாகறாங்க. உடனே அவருக்கு போன் வருது. எங்க அப்பார்ட்மெண்ட்ல தங்குறதுக்கு தேவையான எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கிறதுனால நாங்க உங்களை செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு. சாரா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவர் வளர்த்த பூனையை ஒரு பெட்ஷீட்ல போத்தி மறைமுகமா கொண்டு போறாங்க. அப்பதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஒத்தக்கண்ணை ஒரு மாதிரியை பார்த்து உடனே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிரைன் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகி இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க அவசியமா கலந்துக்கணும்னு சொல்றாங்க. சாராவும் உடனே சரி நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே பார்பிக்யூ பார்ட்டியில சாரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கண்ணே அவர்கிட்ட ஒரு புக்கு நீட்டி இதை நீங்க படிக்கணும், இது என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாரா அவாய்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஒத்தக்கண்ணே அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறான். பார்ட்டியை முடிச்சுட்டு சாரா அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் அவங்கள தூங்க விடாம பண்ணுது. பயத்துல முழிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்களால அதுக்கப்புறம் தூங்கவே முடியல. மறுநாள் ஒரு முட்டையை வாங்கி காதுல பஞ்செல்லாம் வச்சு தூங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அன்னைக்கு திடீர்னு ஒரு சத்தம் அவங்கள தூங்க விடாம பண்ணுது. எழுந்திரிச்சு பாக்குறாங்க. ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஒரு வெளிச்சம் வந்து போகுது. உடனே எழுந்திரிச்சு போய் பாக்குறாங்க. மெயின் டோர் ஓபன் ஆயிருக்கு. சடனா ஓடி போய் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. பயத்துல கதவுல இருக்கிற ஓட்ட வழியா வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்பதான் ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பாட்டி கிராஸ் பண்ணி போறதை பார்த்து உடனே கதவை திறந்து இந்நேரத்துல என்ன பண்றீங்க, வாங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லி பாட்டி கையை பிடிச்சி இழுத்து அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஒத்த கண்ணை காட்டின அதே புக்கு பாட்டி ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க இதுதான் அந்த அப்பார்ட்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் நைட்டு தூங்கும் போதும் சாராவை அதே சத்தம் தூங்க விடாம பண்ணுது. மறுநாள் காலையில ஒரு லெட்டரை கதவு வழியா யாரோ தூக்கி போடுறாங்க. அதை எடுத்து சாரா படிக்கும் போது பெட் பாலிசி, பெட்டெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அலவுடு இல்லைன்னு போட்டிருக்கு. கூடவே ரெட் இங்க்ல சில பேருக்கு உன்னை கண்டாலே பிடிக்கலன்னு போட்டிருக்கு. உடனே நம்மளை யாரோ வாட்ச் பண்றாங்கன்ட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. எல்லாரோட பார்வையும் நார்மலா தான் இருக்குது. ஆனா அந்த ஒத்தக்கண்ணை மட்டும் குறுகுறுன்னு பாக்குறான். சாரா உடனே ஏய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஓடிடுறான். அப்பதான் பிரைன் கதவை திறந்து ஆர் யூ ஓகே, ஏதாவது பிரச்சனையானு கேட்குறான். அதுக்கு சாரா பிரச்சனை எதுவும் இல்லைன்னு மலிப்பிடுறாங்க. உடனே பிரெயின் சொல்றான் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க கலந்துக்கிற முடியுமான்னு கேட்கறான். சாரா எனக்கு தெரியல, நான் முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆபீஸ்ல சாராவால ஒர்க் பண்ண முடியல. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற இஷ்யூவை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறாங்க. ஒர்க் முடிஞ்சதும் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இருக்கவே முடியல, ஒரே டென்ஷனா இருக்கு, நான் திரும்ப வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு தைரியமாயிரு, இது உன்னோட லைஃப், நீ தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு போனதும் சாரா அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வருது. எழுந்து போய் பாக்குறாங்க. மைக்ரோ ஓவன்ல இருந்து கண்டினியூஸா பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. போய் செக் பண்றாங்க. மைக்ரோ ஓவன் மேல பெட் பாலிசியோட லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. அதே சமயத்துல மைக்ரோ ஓவன்ல ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஓபன் பண்றாங்க. அவங்க வளர்த்த பூனை உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்குள்ள யாரோ அவங்க வாயை பொத்தி கையவும் காலையும் கட்டி போட்டுறாங்க. சாராவோட கையை கட்டி போட்டவன் ரூமோட லைட்டை ஆன் பண்றான். அவனை பார்த்து சாராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சாரா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகின பிரைன். ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சாராவுக்கு போடுறதுக்காக ட்ரை பண்றான். எப்படியோ தப்பிச்சு சாரா ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க.
சாரா ஓடி வரும்போது ஒரு நெய்பர் சாராவோட தோலை பிடிச்சி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சாரா வாங்க இங்கிருந்து ஓடிடலாம், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த நெய்பர் அவனை பார்த்து ஏன் இவளை துரத்துறேன்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், இவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இவளால தப்பிக்கவே முடியாது. உடனே சாரா அந்த நெய்பரை பயத்தோட பாக்குறாங்க. அந்த நெய்பரும் சாராவோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சாராவோட முதுகுல சாக்கு வச்சு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே வர்றாங்க. சாராவை சில பேர் திட்டுறாங்க. சாராவுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, ஏன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அபார்ட்மெண்டோட மேனேஜர் சாரா கிட்ட நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவ கழுத்துல ஒரு ஊசியை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி காமிச்சா சாரா மயக்கத்துல இருந்து எந்திக்கிறாங்க. ஒரு தனி ரூம்ல எந்தவித வெண்டிலேஷனும் இல்லாம அடைச்சு வச்சிடுறாங்க. சாரா எழுந்திருச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அப்பதான் மேனேஜரும் பிரைனும் ரூமோட கதவை திறந்து உள்ள வராங்க. மேனேஜர் சாரா கிட்ட சொல்றாரு, நீ கத்துறது யாருக்குமே வெளியில கேட்காது அப்படின்னு சொல்றாரு. சாரா பயத்துல என்னைய போக விடுங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, நேத்தே உன்னோட ஜாப் ரிசைன் பண்ணியாச்சு, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கட் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு காமிக்கிறாங்க. சாராவோட மொத்த டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி இது எல்லாமே இவங்க சரி பண்ற வேலை. அதுக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் உடந்தையா இருக்காங்க. ஸோ உன்னை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க, நாங்க சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி அங்க இருக்கிற சுவர்ல அரைகுறையா பூசின சிமெண்ட் தடை இருக்கு, அது மேல சாராவோட 2 கையும் வைக்க சொல்றாங்க. அதுக்கு சாரா முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே பிரைன் ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து சாராவை நோக்கி போறாங்க. உடனே மேனேஜர் வேணாம், இது ஒரு சிம்பிள் லாஜிக்னு சொல்லிட்டு ஒத்தக்கண்ணனை உள்ள வர சொல்றாரு. அப்பதான் ஒத்தக்கண்ணு உள்ள வந்து சாரா கிட்ட பயமுறுத்துற மாதிரி நிக்கிறான். மேனேஜர் சொல்றாரு, நாங்க சொல்றதை கேட்டேன்னா நான் உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் உன்னையும் பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒத்தக்கண்ணனோட கொடூரமான கண்ணையும் காதையும் காமிக்கிறாங்க. வேற வழி இல்லாம சாரா சுவத்துல கைய வச்சு நிக்கிறாங்க. சாரா பக்கத்திலேயே ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கு. சாரா குனிஞ்சு சோத்து மேல கைய வச்சு சோத்தை பார்த்த மாணிக்கு நிக்கிறாங்க. அப்பதான் பிரெயின் சொல்றான், இது உன்னோட மன அழுத்தத்தை குறைக்கும், அந்த லைட்டு எப்பெல்லாம் ஆன் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நிக்கணும், அது எப்ப ஆஃப் ஆகுதோ அப்ப நீ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். நாங்க உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவை காமிக்கிறாங்க. சாரா டயர்ட் ஆகிற வரைக்கும் இண்டிகேஷனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அவரை நிக்க வைக்கிறாங்க. சாரா டயர்ட் ஆனதும் குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கண்டினியூஸா அவரை நிக்க வச்சு டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த வயசான பாட்டி சாரா ரூமுக்குள்ள வர்றாங்க. சாரா இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அந்த பாட்டி சொல்றாங்க, இது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கும், ஆனா நீ பண்ணிதான் ஆகணுங்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே இப்படி பண்ணிதான் வந்திருக்கோங்கிறாங்க. அதுக்கு சாரா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி, இது பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது ஒரு உற்சாகம் அப்படின்றாங்க. கண்டினியூஸா அந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி சாராவை குணப்படுத்துறாங்க. எப்பெல்லாம் சாராவுக்கு டயர்ட் ஆகுதோ அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மறுபடியும் நிக்க வச்சு குணப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால நிக்கவே முடியல. அந்த இண்டிகேட்டர் ஆன் ஆயிருக்கும் போது அவங்க கையை எடுத்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த மேனேஜரும் பிரைனும் உள்ள வந்து இண்டிகேட்டர் இன்னும் ஆன்ல இருக்கு, நீ எப்படி கையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நிக்க சொல்றாங்க. சாராவால முடியல, என்னால இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சரி இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணெடுத்து மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம சாரா மறுபடியும் சோறு மேல கையை வச்சு நிக்கிறாங்க. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஆணி எடுத்துட்டு வந்து சாராவோட 2 கையிலையும் சோரோட சேர்ந்து ஆணி அடிச்சிடறாங்க. பாவங்க சாரா அழுதுகிட்டே சோத்துல கையை வச்சு நிக்கிறாங்க. அப்பதான் சாராவோட அப்பா பின்னாடி இருந்து பேசுற மாதிரி அவருக்கு வாய்ஸ் கேக்குது. நான் உன் அப்பா பேசுறேன், உன்னை நான் காப்பாத்ததான் வந்திருக்கேன், இங்க இருந்து கிளம்பிடலாம், யூ கேன் டூ திஸ், உன்னால முடியும், கையெடுத்துட்டு உடனே கிளம்பி வா அப்படின்றாரு. சாரா தனக்குள்ள ஒரு வெறிய வர வச்சுக்கிட்டு சோரோட சேர்ந்து ஆணி அடிச்சிருந்த கையை வெளியே எடுத்துடுறாங்க. ஒரு கெத்து வேணுங்க. 2 கையிலையும் ரத்தம் சொட்ட திரும்பி நின்று பாக்குறாங்க. யாருமே இல்ல அங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அப்ப மறுபடியும் இண்டிகேஷன் ஆன் ஆகுது. தன்னோட கையை எடுத்து சோத்து மேல வைக்க போறாங்க. அப்பதான் பிரெயினும் மேனேஜரும் உள்ள வந்து சாராவை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஹக் பண்ணி, நீ சாதிச்சிட்ட, உன்னை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்றாங்க. உடனே அங்க இருக்கிற நெய்பர் சாராவை ரெடி பண்ணி அவருக்கு வேற ட்ரெஸ் கொடுத்து ஒரு இன்டர்வியூக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேனேஜரும் பிரெயினும் அந்த இன்டர்வியூல சாரா கிட்ட கேக்குறாங்க, உனக்கு யாரு கூட செக்ஸ் வச்சுக்க பிடிக்கும், உன்னோட ஃபர்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்கிறாங்க. சாரா ஒரு மாதிரியா கூச்சப்பட்டுக்கிட்டு முழிக்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, ஓப்பன்னஸ் தான் நம்ம கம்யூனிட்டியோட ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக் எடுத்து காமிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி காமிச்சா அந்த சைக்கோ கம்யூனிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாரா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான கம்யூனிட்டி பத்தி மேனேஜர் கம்யூனிட்டி சாரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மெயின் டோர் வழியா ஒருத்தன் வெளியே போறத சாரா கவனிக்கிறாங்க. அதுக்கும் மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்றான், எங்களோட கம்யூனிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சு ஃபாலோ பண்ணா உன்னையும் நாங்க கொஞ்ச நாள்ல வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க கம்யூனிட்டியில செல்ஃப்லெஸ்னஸ், ஓப்பன்னஸ், அக்செப்டன்ஸ், செக்யூரிட்டி இந்த 4 ரூலை தான் ஃபாலோ பண்றாங்க. சாரா தன்னோட ரூம்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக் எடுத்து மறுபடியும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் பிரைன் 2 பேரும் சேர்ந்து சாராவுக்கு இன்னொரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. அதுல அவங்க அப்பா பத்தி சொல்றாங்க. சாரா தன்னோட அப்பா அவங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாம இறந்துட்டதாகவும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி மேனேஜர் சாரா கிட்ட எங்க கம்யூனிட்டியில சேர்றதுக்கு விருப்பமானு கேட்கறாரு. சாரா குழப்பத்துல, இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க.
மறுபடியும் அவங்க ரூமுக்கு போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக் எடுத்து படிக்கிறாங்க. அப்பதான் மேனேஜரோட ஒய்ஃப் சாரா ரூமுக்குள்ள வந்து அவங்கள கூட்டிட்டு போய் அந்த அபார்ட்மெண்டோட கல்ச்சர், அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான ரூல்ஸ் சில பேருக்கு சில சமயத்துல வேணா ஓகேவா இருக்கலாங்க, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அதுக்கப்புறம் சாராவுக்கு இன்னொரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல சாரா கேட்கறாங்க, எதுக்கு என்னைய சூஸ் பண்ணுங்க? அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றான், ஏன்னா நீ எங்களுக்கு தேவை, இங்க எல்லாருக்குமே ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். சாரா என்னோட ரோல் என்னன்னு கேட்கறா. அதுக்கு நீ போக போக தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்றான். மறுபடியும் இந்த கம்யூனிட்டியில சேர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கறான். சாரா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னை அறியாம ஓகேன்றாங்க. மேனேஜரும் பிரைனும் வெக்கமே இல்லாம தேங்க்யூ, எங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாராவை கூட்டு போய் சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்றதுக்கு உட்கார வச்சிடறாங்க. ஆனா அங்கேயும் கேமரா வச்சு மானிட்டர் பண்றாங்க. அதுக்கு சாரா கேட்கறாங்க, நம்மள யாரும் அந்த கேமரால வாட்ச் பண்றதுன்ட்டு. உடனே பிரைன் சொல்றான், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ சிசிடிவி மட்டும் மானிட்டர் பண்ணு அப்படிங்கிறான். சாரா சிசிடிவியை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கல அந்த வயசான பாட்டி அவங்க ரூம்ல தடுமாறி கீழே விழுக போறாங்க. உடனே பிரைன் போன் போடுறான். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பேருமே பாட்டியோட ரூமுக்கு வந்துடுறாங்க. பிரைனும் அங்க வந்து இந்த பாட்டி ரொம்ப நாள் அந்த கம்யூனிட்டியில இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப இவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட தலையை ஒரு கேரிப்பாக்கால மூடி மூச்சு திணறிச்சு கொண்டுறாங்க. ஆனா இது சாராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சாராவை பிரைன் தனியா கூட்டிட்டு வந்து இங்க இப்படித்தான் இருக்கும், இந்த கம்யூனிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் சாராவை மறுபடியும் இன்டர்வியூ பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்ல சார் அதுக்கு விருப்பமா இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்கறாங்க. அவங்களும் சரின்றாங்க. ஏன்னா சாராவுக்கு வேற வழி இல்லை, அவங்களை அனுசரிச்சு தான் போய் ஆகணும், இங்கிருந்து வெளியவும் போக முடியாது. அதுக்கப்புறம் மேனேஜர் சாராவை கூட்டிட்டு வந்து அந்த கம்யூனிட்டியில அறிமுகப்படுத்துறான். அப்புறம் அந்த கம்யூனிட்டியோட முத்திரையை சாரா காதுக்கு பின்னால குத்துறாங்க. பிரைனும் அவனோட காதுக்கு பின்னால முத்திரை இருக்கிறத காமிக்கிறான். அப்புறம் கேட்க விட்டு வெல்கம் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் சாராவுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு கேன்சர் வந்து இறந்துட்டதாகவும் அந்த இடத்த நீ தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இறந்து போன பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, ஒத்தக்கண்ணனோட பொண்டாட்டி. உடனே ஒத்தக்கண்ணனை வர சொல்லி அவனோட சாராவை சேர்த்து வைக்கிறாங்க. இவன் கூட தான் இனிமே நீ வாழணும், அவனை நல்லா பொறுப்பா பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. சாரா அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் சாராவோட அப்பா சாரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடலன்னு அபார்ட்மெண்டோட மெயின் கேட்டுக்கு வெளியே நின்று சாராவுக்கு போன் பண்றாரு. அபார்ட்மெண்டோட மேனேஜர் அதை சிசிடிவில பார்த்துட்டு சாரா கிட்ட சொல்றான், இந்த ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ் உனக்கு தெரியும், எவ்வளவு சீக்கிரம் உன்னால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க அப்பாவை பேசி விரட்டி விடு, உன்னை இனிமே அவர் பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்ன கொடுமை பாருங்க, தன்னோட அப்பாவை கூட பார்க்க வர விடாம தடுக்கிற இந்த சைக்கோ கம்யூனிட்டியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இந்த பொண்ணு. சாரா கிட்ட அவங்க அப்பா பேசும்போது பிரைன் அதை அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து பாக்குறான். ஒரு கட்டத்துல சாராவோட அப்பா அவன் மனசை மாத்த ட்ரை பண்றப்ப பிரைன் அவர் பின்னால இருந்து அவர் கொல்ல வர்றான். அவங்க அப்பாவோட தோல் மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருந்த சாரா அவர் உடனே தள்ளி விட்டு, நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட, என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி திட்டுறாங்க. கோவத்துல சாராவை அடிச்சுட்டு நான் போயிட்டுனா திரும்பவும் இங்க வரவே மாட்டேங்கிறாரு. தன்னோட அப்பாவை காப்பாத்துங்கிற ஒரே எண்ணத்துல சாரா வர வேண்டாம்னு அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க. சாராவோட அப்பாவும் அப்படியே கோவமா கிளம்பிடுறாரு. அடுத்து சாரா ஒத்தக்கண்ண ரூமுக்கு போயிடுறாங்க. சாரா கிட்ட தன்னோட கதையை சொல்றான் ஒத்தக்கண்ணு. ஸ்டார்டிங்ல நானும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, தற்கொலை பண்ணிடலாம்னு ட்ரை பண்ணேன், என்னோட ஒய்ஃப் தான் என்னை காப்பாத்தினா, அப்பதான் புரிஞ்சது இதுதான் நம்மளோட விதி, நாம இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் சாரா அவன் மேல இறக்கப்பட்டு அவனை ஏத்துக்கிறான். சோ சாரா ஒத்தக்கண்ண ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்ப சாராவோட ரூம் காலியா தான் இருக்கு. அதனால வேற ஏதாவது ஆடு சிக்குதான்னு பாக்குறதுக்கு மறுபடியும் வேகன்சி போட வெளியே மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டியோட முக்கிய நோக்கமே வேகன்சி தேடி வர்றவங்களை சிசிடிவில வாட்ச் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து டார்ச்சர் பண்ணி ஒத்துக்கிட வச்சு அவங்க கம்யூனிட்டியில சேர வைக்கிறாங்க. இதுல அடுத்து மாற்றவங்க தான் சாராவோட ஃப்ரெண்டு லிசா. இவங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. சாராவை தூங்க விடாம பண்ணது மாதிரியே லிசாவையும் பண்றாங்க. ஒரு கட்டத்துல லிசாவையும் சோகத்துல கைய வச்சு குனிஞ்சு நிக்க சொல்றாங்க. ஆனா முடியாதுன்னு தடுத்து பிரெயின் காதை காயப்படுத்திடுறாங்க. அப்பதான் சாராவை போய் பேசி சமாதானப்படுத்த சொல்றாங்க. சாராவும் போய் பேசுறாங்க. ஆனா லிசா முடியாதுன்னு சொல்லி சாராவை தள்ளி விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வர பாக்குறாங்க. அப்பதான் மேனேஜர் உள்ள வந்து லிசாவை தடுத்து அவ கையவும் காலையும் கட்டி போட்டு அவ காதுல ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சுத்தியால அடிக்க பாக்குறோம். ஆனா லீசா பயங்கரமா திமிர்றதுனால ஸ்க்ரூ டிரைவரை சாராவை பிடிக்க சொல்லி சுத்தியால ஓங்கி அடிக்கும் போது சாரா தைரியத்தை வரவழைச்சு என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்னு ஸ்க்ரூ டிரைவரை மேனேஜர் கழுத்துல குத்திடுறாங்க. அவன் கீழே விழுந்துடுறான். லீசாவை கூப்பிட்டு தப்பிச்சு போகும்போது அந்த சைக்கோ மேனேஜர் எழுந்திருச்சு லீசாவை துப்பாக்கியால சுட்டு கொண்டுறான். சாராவையும் சுட போகும்போது அவனை கீழே தள்ளி விட்டு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து சரமாரியா குத்தி அவனை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கண்ணையும் மீன் டோரோட கீயையும் எடுத்துடுறாங்க. கண்ணை எடுக்கும் போது அவன் கையிலையும் ஆணி அடிச்சு தடமும் காதுக்கு பின்னால முத்திரை இருக்கிறத நோட் பண்றாங்க. அப்பதான் சாரா இவனுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் சாராவை துரத்துறாங்க. உடனே பிரெயின் வந்து சாராவை ரிலாக்ஸா இருக்க சொல்லி, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீயும் இந்த கம்யூனிட்டியில ஒரு ஆளுதான்னு சொல்லிட்டு சாரா கிட்ட வர்றான். சாரா வராதான்னு சொல்லி அவனையும் சுட்டு கொண்டுட்டு ஓடி போய் மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே போகும்போது ஒரு சைக்கோ சாராவோட கழுத்தை பிடிச்சிடுறான். இங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. அவகிட்ட இருந்த கண்ணை ஒத்த கண்ணை புடுங்கி சாராவை சுடுவான்னு பார்த்தா சாரா கழுத்தை பிடிச்சவனை சுட்டு கொண்டுட்டு சாராவை தப்பிச்சு போக சொல்லி மெயின் டோருக்கு
வெளியே தள்ளிவிட்டு துப்பாக்கியால அவனே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சாரா அங்கிருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டும் இதே கம்யூனிட்டியை சேர்ந்த ப்ராப்பர்ட்டி தான் தெரிஞ்சதும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. இவ தப்பிச்சு போறாங்கிற ரெட் அலர்ட் அங்கேயும் வருது. இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுறாங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்லயும் ரெட் அலர்ட் வருது. இந்த ஏரியாவை விட்டு முதல் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. என்னதான் சொல்லுங்க, பாசிட்டிவ் எண்டிங்ல முடிகிற சில கதைகள் தான் நல்லா இருக்கும். ஆனா இந்த கதையை பொறுத்தளவுல பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்சுக்கிட டைரக்டர் நம்மளை கொஞ்சம் பொறுமையாவே இருக்க சொல்லி கடைசியா ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க. இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் அஃபிஷியலில் போட போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.